ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். மார்னிங் வந்து பால் கொழுக்கட்டை தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து அதில் 2 டைம்ஸ் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட் டைம் திக்காக எடுத்தது மட்டும் தனியாக வச்சுட்டு செகண்ட் டைம் எடுத்தது மட்டும் ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் சக்கரை எடுத்து அதுவும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து பாகு எடுத்து வச்சுட்டேன். மாவு வந்து 1 கப் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி வச்சுட்டேன். தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக அரிசி மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து ஊற்றிட்டோன்னா அப்போ தான் அது வந்து கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உருண்டை எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா உருண்டை எல்லாம் வந்ததுக்கப்புறமா அதில் சக்கரை பாகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் ஆட் பண்ணி அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நான் கொஞ்சம் கெட்டியாகாதனால மறுபடியும் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றினேன். பட் கொஞ்சம் தனியாகவே இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.